ஐயோ வாய் போடுங்க சொல்றே இப்பதான் கழுத்து சொல்லிட்டு சரியாச்சு வாய் போடுங்க என்ன செய்வே நீ பண்ண வேலையெல்லாம் நான் பண்ணி முடிக்கிறேன். விஜயா வந்து முத்து சாமி ரூமில் வச்சுருக்கிற லெமனை பார்த்து ரொம்பவே பயந்து போய் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த லெமன் வச்சதுல இருந்தேவும் விஜயாவுக்கு என்னென்னமோ தோணுது. ஒரு வேளை நம்ம வாய் கோணிச்சிக்கிறோமோ, நம்மளுக்கு ஏதாவது பாதிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நகையை திருடினவங்க இவங்களும் நம்ம மனோஜும் தானே. அதனால் சரின்னு சொல்லிட்டு விஜயா வந்து மனோஜுக்கிட்ட போகிறாங்க. அதுங்களையும் மனோஜ் விஜயா ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எலுமிச்சப்பழத்தை பார்த்தோன்னே ரொம்ப பயமாக இருக்குது. ரோகிணிக்கிட்ட சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, முத்து ஒன்றை வச்சு ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அதனால் அந்த பயம்லாம் பயப்படாத, நான் தான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. இருந்தாலும் மனோஜுக்கு திருப்தி இல்லாமல் விஜயா கிட்ட ஓடியாடுறாரு. விஜயா கிட்ட வந்தவுடனேவும் ஆல்ரெடி விஜயாவும் பயந்து போய் தான் இருக்கிறாங்க. என்னடா மனோஜ் வாய்கிண்டு கோணிச்சிருமா, இவன் சொன்ன மாதிரியே நடந்துருமா, என்னடா பண்ணுறது இதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் விஜயாவுக்கு ஒரு ஐடியா தோணுது. சரி நான் வந்து பார்வதி கிட்டே ஃபோன் போட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்டே ஃபோன் போட்டு கேட்குறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, முள்ளால் தான் எடுக்கணும், அதனால் இந்த மாதிரி சூனியம் வச்சவங்களுக்கு சூனியம் வச்சதுனால தான் சாமியார்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் வா நம்ம சாமியார்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவோ விஜயாவுக்கு திருப்தி ஆகுது. இருந்தாலும் அவங்க பயந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா காலையிலக்குள்ளே ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு சொல்லி பார்வதிகிட்ட கேட்காங்க. இல்லை 24 மணி நேரம் இருக்குல்ல, 24 மணி நேரம் கழித்து தானே அவனுக்கு ஆகுன்னு சொன்னாங்க, அதனால் அதுங்களே நம்ம சாமியார்கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஐடியா கொடுக்காங்க. உடனேவும் விஜயா காலையில் காலங்காத்தாலேயே எழுந்துச்சி குளிச்சு கிழிச்சு ஹேண்ட்பேக் ஒன்றை மாட்டிக்கிட்டு மீனாக்கிட்ட தண்ணி கொண்டுட்டு வா, நான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை அப்போ தான் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனேவோ என்ன விஜயா இன்றைக்கி காலங்காத்தாலே எழுந்துச்சிட்ட அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, ஏன் நாங்களாம் எந்திக்கக்கூடாதா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ 9 மணிக்கு தானே எந்திப்ப, இப்போ காலங்காத்தால் எழுந்திருக்கியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை பார்வதிக்கு உடம்பு இல்லையா, அதனால் நான் போகிறேன், போய் பார்த்துட்டு வர்றேன், அவளுக்குன்னு யார் இருக்கா, நான் தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பேசுகிற உடனேவோ அந்த பக்கமாக இருந்து மனோஜ் வந்து ரோகிணிக்கிட்ட பார்வதி ஆண்டி அம்மா வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, பார்வதி ஆண்டி வீட்டில் போய் நான் விட போகிறேன் அப்படி சொல்லிட்டு வர்றாங்க. வெளியில் வந்த உடனேவோ நம்ம விஜயா வந்து பார்வதிக்கு உடம்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மனோஜ் வந்து பார்வதி ஆண்டி வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போய் அம்மாவை விட்டுட்டு வரேன், பார்வதி ஆண்டியும் அம்மாவும் போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு வர விஷயம் தெரிஞ்சிருது எல்லோரும் முன்னாடியேவும். அதுக்கு முத்து கேட்குறாங்க, என்ன 2 பேரும் பிளான் போட்டு வெளியில் கிளம்புறீங்க அப்படிங்க, நான் போய் ஷாப்பை ஓப்பன் பண்ண போகிறேன், அம்மாவை போகிற வழியில் ட்ராப் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் மனோஜ் பதில் சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்வதி வீட்டுக்கு போனோடனேவோ பார்வதி ஒரு சாமியார்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அவங்கக்கிட்ட போய் பேசி முடிச்சுட்டு அவர் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுக்காரு. இந்த எலுமிச்சம்பழத்தை போய் நீங்கள் உங்கள் சாமி ரூமில் வைங்க, வச்சுட்டு பழைய எலுமிச்சம்பழத்தை எடுத்துருங்க, அதாவது முத்து வச்ச எலுமிச்சம்பழத்தை எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் எல்லோரும் தூங்கின உடனேவும் இவங்க 2 பேர் மட்டும், அதாவது விஜயாவும் மனோஜும் தூங்காமல் எந்திரிச்சு போய் பூஜை ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க வச்ச முத்து வச்ச எலுமிச்சம்பழத்தை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு வெளியில் வந்து பார்த்தா முத்து லைட்டை போட்டுட்டு பார்த்துடுறாங்க. எல்லாருமே வந்து நின்றுறாங்க. நான் இப்போ சொன்னேன்ல செயினை திருடுறவனை நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னேன்ல, இப்போ பாருங்கள் இவங்க 2 பேர் தான் திருடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் விஜயாவுக்கு அல்லு இல்லை, எப்பவுமே பயந்து போயே இருக்கிறாங்க. ஏற்கனவேவும் நம்ம முத்து வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம விஜயாவுக்கிட்டேயும் மனோஜை பார்த்தாலே லந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். இப்போ என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்ட்டு எல்லாத்தையும் மாட்டி விட்ற மாதிரி முத்து பண்ணிட்டாங்க. இருந்தாலும் விஜயா வந்து எல்லோரும் முன்னாடியே மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற பயத்திலேயும் இருக்கிறாங்க. மனோஜ் வந்து சரி அம்மா இருக்கிறாங்க காப்பாற்றிடுவாங்க நம்மளை அப்படின்ற தெம்பில் இருக்கிறாங்க. ரோகிணிக்கு அங்கே பயம் அந்து போகுது. இருந்தாலும் இந்த செயினை எடுத்தது நீங்கள் தானே எனக்கு தெரியும், அதுக்காக வேண்டி தான் நான் இந்த மாதிரி பிளான்லாம் போட்டேன் அப்படின்னு முத்து ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்ட உடனேவா விஜயா வந்து இல்லை நாங்கள் நகையெல்லாம் திருடலை, இது யாரையுமே பாதிக்கக்கூடாதுன்ட்டு நாங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து வந்து பூஜை ரூமை
பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இன்னொரு எலுமிச்சம்பழம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே நம்ம விஜயாவுக்கு பயம் வந்துடுது.